செம்ம டென்ஷனு. சளி வேற பயங்கரமா புடிச்சுக்கிச்சு எனக்கு. இதுல இருக்கிற முள்ளுலாம் வேற கையில ஏறுது. ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, நான் இதான் சாப்பிடணுமா மதியத்துக்கு. டோசேஜ் கம்மி தானே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் டேனா நேற்று தான். செம்ம டென்ஷனு. கரெக்டாக தூங்கவே இல்லை. பாப்பா நேற்று ஃபுல்லாக மடியிலே வச்சிருக்கணும். சுணுங்காத சுணுங்காத. நேற்று நைட் இப்படி தான் சினிங்கி 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 என்னை தூங்க விடாம பண்ணிட்டேன். சாமி வர மாதிரி ஆடாத. செம்ம டென்ஷன் நேற்றுல. அப்படியே இருக்கிற டென்ஷனுக்கு அப்படியே கிள்ளி வச்சிடலாம் போல இருந்துச்சு. இப்போ நீ நல்லா தூங்குவ. இப்போ நல்லா தூங்குவேன். பகலில் இப்படி தூங்குறல்ல, ராத்திரி அதே மாதிரி தூங்க வேண்டியதானே. ஏன்டா அந்த ஊசியை போட்டோன்னு வேற ஆயிடுச்சு. நைட்ல அந்த அளவுக்கு ஒரு டென்ஷன். இப்போ காலையில தூங்குறான், என்ன எழுப்பி விட்டாங்க. அவ்வளோத பாப்பா கையில வச்சிருக்கும் போதே டென்ஷன் ஆயிடுவேன். தான் தூக்கிட்டு போங்க. வயிற்றுலே உதைக்கிறத பாரு. அந்த அளவுக்கு பெரிய லாட்டியா நீயே உதைக்கிற. அம்மாடி சளி வேற பயங்கரமா புடிச்சுக்கிச்சு எனக்கு. சளி அதுவா பிடிச்சதா? போய் சொல்லாத. டாக்டர் தான் எல்லாம் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. அதனால நான் ஒரே ஒரு ஸ்வீட் தான் எடுத்துக்கிட்டேன். ஸ்வீட் தான் எடுத்துக்கிட்டேன். அதனால சளி பிடிச்சிக்கிச்சு. அல்லாம நேற்று ஈவினிங் வேற குளிச்சேனா, கரண்ட் 2 மணிக்கு ஆஃப் ஆயிடுச்சு. சரி 4 மணிக்கு ஒரு ஹீட்டர் போட்டு குளிக்கலான்னா வரவே இல்லை. 4:30க்கு குளித்தேன். அதனால சளி பிடிச்சிக்கிச்சு. எங்கள் ஊரில் நேற்று மழை பெஞ்சிருக்கீங்கோ. இங்கே மாதிரி எல்லாம் ஈரமாக இருக்கு. நான் கூட அடித்த கருக்களுக்கும் பேயாமல் போயிடுமோன்னு நினச்சேன். பரவாயில்ல, மழைலாம் பெஞ்சிருக்கு. செடிக்கெலாம் தண்ணி விடுற வேலை மிச்சம் இல்லை. அழகாக முத்து முத்தாக இருக்குது பாருங்க செடியில் மழை தண்ணி வந்து நிற்கிறது. இந்த தக்காளியில் எப்படி முத்து முத்தாக இருக்குது பாருங்க. இப்போல்லாம் நான்லாம் காலையில் எந்திரிக்கிற வேலையே இல்லை. அரிசிலாம் அவங்க பெரியம்மா போட்டுக்குவாங்க, அத்தை போட்டுக்குவாங்க. இப்போல்லாம் நான் காலையில் எந்திரிக்கிறது தான். இந்த சூரியன் இங்கே இருக்கும். மாசமாக இருக்கும்போது இந்த சூரியன் இங்கே இருக்கும்போது எழுந்திரிப்பேன். இவ்வாறு இங்கே இருக்கு. டைம் என்னன்னு கூட தெரில. இப்போ தான் முழித்தேன். அந்த அளவுக்கு இந்த ஜோஜோ என்ன பாடா படிக்குது. என்னால் முடியலை. ஸோ ஏன்னா தூங்கவே மாட்டேங்குது. பகல்லெல்லாம் நல்லா தூங்குறோம். நைட்டு தூங்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் என்னையாச்சும் தூங்க விடணுமா இல்லையா? போதா குறைக்கி இந்த இடத்துல ஒரு தடுப்பூசியை வேற ஒரு போட்டு வந்துட்டோம். அதுக்கு வேற குவான்னு கத்துது. சாமி நேற்று நைட்டு இருந்த டென்ஷனுக்கு போய் போட்டு அப்படி திரும்பி விட்டு இருந்துச்சு ஜோஜோவை. அந்த அளவுக்கு என்னை பாடாப்படுத்துச்சு. கரெக்டாக நானும் படுக்கலான்னு போவேன், அப்போ தான் அழுவுது. ஃபீலிங் பண்ணிவிட்டு அப்போ தான் படுக்க போவேன், திரும்பி அழுவுது. எங்கள் அம்மா வேற பால் பத்திலியாட்டிக்கு எந்திரி. எங்கள் அம்மா ஒரு பக்கம் தூங்க விட மாட்டேங்குது. எங்கள் அம்மாவை ஜோஜோ ஒரு பக்கம் தூங்க விட மாட்டேங்குது. மடியிலே வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் உச்சா போயிட்டா, பாத்ரூம் போயிட்டான்னு திரும்ப எங்கள் அம்மா என்னை எழுப்பி விடுது ஃபீலிங் பண்ணு. சாமி, என்னால் உக்காந்து எந்திரிக்க வேற முடியல. இந்த ஸ்டிச்சிங் போட்டது அது ஒரு பக்கம் ஒரு டென்ஷன் ஏற்றுது. காலையிலையா நேற்று நைட்டில் இருந்து டென்ஷன், டே ஒஸ்ட்டு. இப்போ என்னடானா அமைதியாக அவங்க பெருமை கூட சன் பாத் எடுத்துட்டு இருக்குது. தூக்கியே வச்சிருக்கணுங்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வேற பிரியாணி செய்ய போகிறாங்க. அதுவும் லைட்டாக தான் சாப்பிடணும் மாட்டுக்கு. குழந்தெல்லாம் பிறந்தா அப்படி தான் போல, எல்லாத்துலேயும் கொஞ்சம். இன்னைக்கு வவ்வாதிங்கிறனால எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் எடுத்து சிக்கன் பிரியாணி வெளியே அடுப்பில் செஞ்சிட்ருக்கோம். எங்கள் அத்தை தான் வழக்கம் போல் எங்கள் அத்தை தான் செய்வாங்க.
அம்மா தயிர் பச்சடி போடுறதோட முடிஞ்சு. செய்யுங்க. பிரியாணியோட ப்ராசஸ் ரெடி ஆயிடுச்சே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் வீட்டில் கமன்னு பவாதி ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். சரி, நான் சாப்பிடும் போது மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். போடுங்க. நம்மளும் பிரியாணி செய்கிறோம். என்னோட பங்கு இந்த பிரியாணியில் இருக்கு. பிரியாணி யார் செஞ்சான்னு கேட்டால் அபியும் அத்தையும் பண்ணாங்கன்னு சொல்லணும். அதனால என் சார்புக்கு 2 கிண்டிக்கிறேன். நீங்களும் அதே மெயின்டைன் பண்ணுட்ட. எனக்கும் சளி பிடிச்சிக்கிச்சு, ஜோஜோக்கும் சளி பிடிச்சிக்கிச்சா. அதனால எங்கள் அக்கா வந்து தூதுவளை சட்னி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரியாகுமா? நான் சாப்பிட்டா ஜோஜோக்கும் சரியாகுமா? அதனால தூதுவளையை தேடி பார்த்ததுல இப்போ இந்த பனை மரத்தில் ஏறி இருக்கு தூதுவளை. இருக்கா மாமா? இப்பெல்லாம் தூதுவளை கிடைக்கிறது கூட கஷ்டமா இருக்கு. என்ன மாமா இலையவே காணோம்? மழை காலத்துல தான் வளருமா? அப்ப நேற்று மழை பெஞ்சிச்சே. இது வேற மழை காலத்துல தான் வளருமா? இலைய காணோம், காம்பு மட்டும்தான் இருக்கு. சளிக்கு தூதுவளை செடியை தேடிக்கிட்டு இருக்கோம் எங்க இருக்குன்னு. இந்த பனை மரத்துல இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆத்து பக்கம் போனாதான் நிறைய இருக்குமா. அதனால எங்க மாமா ஆத்து பக்கம் போய் பறிச்சுட்டு வராங்களா. இப்போதைக்கு இதை எடுத்துட்டு போன்னு சொல்லியிருக்காங்க. ஆள் போவோம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் நெய் ஊற்றி தம்மில் போட்டு அப்படியே இலையில போட்டு சாப்பிட்றது தான் வேலை. ஜோஜோவோட அப்பாவும் பெரியப்பாவும் இந்த மரத்திட்ட பார்த்தாங்களா, கொஞ்சம் தான் கிடச்சிச்சு. அதனால எங்கெங்கேயோ போய் தேடிட்டு வந்து அங்கேயும் கொஞ்சம் தான் கிடச்சிது. இப்போ இதில் வந்து என்னென்னா, இது இலையில பறித்து சட்னி பண்ணலாமா, இதை காம்பு இருக்குல்ல, இந்த காம்பு இடித்து கோம்பு இடித்து ரசம் வைக்கலாமாமா. ரசம் வச்சா சளிக்கு சரியாகுமா. இதில் இருக்கிற முள்ளுலாம் வேற கையில் ஏறுது. அவ்வளோதான். இதை வந்து மத்தியானம் சாப்பிட்டுக்குவோம். இப்போ பிரியாணி அங்கே தம்மில் போட்டு ரெடியாக இருக்குது சூப்பராக. அதை சாப்பிட போகிறேன் காலையில். காரமாலாம் நான் எதுவுமே சாப்பிடல, வீட்டில் செய்கிறது மட்டும்தான் சாப்பிட்றேன். ஆனால் கிளைமேட் சேராதனால ஜோஜோக்கு வர வெயில் அதிகமாக இருக்கனால ஜோஜோக்கு கண்ணில் இதாகுது. என்னது? பாப்பாக்கான குச்சிக்கு போகிறோம், பார்த்துவோம். அவ்வளோதான். சரி, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதை கொஞ்சமா போதும். அருமையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உனக்கத்த இன்னும் என் ஹஸ்பண்டுக்கு. அடுத்த டேஸ்ட் ரிவ்யூ. எப்பயுமே எங்கள் அத்தை நல்லா தான் செய்வாங்க. அப்பா, எங்கள் அத்தை செய்கிற பிரியாணிக்கெலாம் தயிர் பச்சடிலாம் தேவையில்லை. நான் சாப்பிடலாமா தயிர் பச்சடி? ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, ஆறிதான் சாப்பிடணும். அத்தை நல்லா இருக்கு. ஆஹா, உண்மையாலுமே நல்லா இருக்கு. கறிலாம் நல்லா வெந்திருக்கு. இதில் எங்கள் அக்கா வந்து என்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி இதெல்லாம் போட்டு வணக்கி வச்சுட்டாங்க. இதில் வந்து கொத்தமல்லியும் அதெல்லாம் வரமிளகாயும் வறுத்து வச்சுட்டாங்க போட்டு. இப்போ இந்த கீரைலாம் இதுக்குள்ளே போட்டு இன்னும் கொஞ்சம் வணக்கி மிக்சியில் போட்டு அடிப்போம். இந்த இவ்வளோதான் கிடச்சிச்சு தூதுவளை. இதுலேயே காம்பை வந்து ரசம் வைக்கலான்னு பார்த்தா அதுங்காட்டி தூக்கி போட்டாங்களாம். அதனால் இன்னைக்கு சட்னி மட்டும் டேஸ்ட் பார்க்க போகிறோம். மதியத்துக்கு ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. எனக்கு 2 நேரமும் பிரியாணி சாப்பிடக்கூடாதுல்ல, அதனால் அவ்வளோதான். சட்னி செஞ்சு டேஸ்ட் பார்க்கும்போது பார்க்கலாம். ஜோஜோவை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாயில் போட்டிருக்கோம். இந்தாண்டி திரும்பினால 2 பக்கமும் பில்லோ வச்சிருக்குது. இப்போ அவங்க ஆயா பக்கத்துலேயே இருக்காங்க, அதனால தூக்கணுன்ட்டு சீன் போட்டுட்டு இருக்குது. ஆயா பாசம் எல்லாம் அமைதியாக இருக்கும். அங்கே நம்ம தூக்கியா வச்சிருந்தாலும் குவான்னு அழுகுறது. ஜோஜோக்கும் எனக்கும் சளி பிடிச்சிருக்கனால
ஜோஜோவோட பெரியம்மா வந்து தூதுவளை சட்னி செஞ்சு சாப்பிட்டா சரியாகிடும்னு சொன்னாங்கன்ட்டு காலையிலேருந்து என் ஹஸ்பண்டும் எங்கள் பெரிய மாமாவும் அழிஞ்சு திரிஞ்சு கொண்டு வந்த அதுனா தூதுவளையா, தூதுவளையில் சட்னி பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க நான் இதான் சாப்பிடுவோம் மதியத்துக்கு. அதனால் பிரியாணி கட்டு, ஒயிட் ரைஸு வித்து தூதுவளை சட்னி. ரசம் வைக்கலான்னு பார்த்தா அதுங்காட்டி அந்த காம்பு தூக்கி வெளியே போட்டாங்களாம். நல்லாதான் இருக்கு. தெரியல, அந்நியார் தான் சொன்னாங்க இது சாப்பிட்டா பசி நல்லா எடுக்குமா. டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கு. நல்லா கொத்தமல்லி எல்லாம் வறுத்து அரைச்சி போட்டிருக்காங்க. பரவாயில்லையே, உண்மையாலுமே டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கு. டேஸ்ட் பார்க்கலையா? இன்னைக்கு இதான் என்னோட சாப்பாடு. இதை சாப்பிட்றேன். சளி எனக்கும் ஜோஜோக்கும் இருக்கிற சளியை போட்டு தாக்குறேன். சளியா நானான்னு பார்க்குறேன். எப்படி இப்போ போகலாம். தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் என்னடான்னா உடம்பு ஒரு மாதிரி கனங்குது. ஈவினிங் டைம் ஆக உடம்புலாம் ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரியான ஃபீலே இருக்கு. அதனால நைட்டு வந்தால் தாங்க முடியாதுன்னு ஹஸ்பண்ட்கிட்ட கால்ஃபால் மாத்திரை. இது வந்து பேராசிட்டமலோட டோசேஜ் கம்மி தானே. அப்போல்லாம் நான் இது தான் போடுவேன். 2 ரூபா மாத்திரையை போட்டு சாப்பிட்டு மாத்திரையை போடணும். மாத்திரையும் அடிக்கடி போடவே கூடாது. இருந்தாலும் எனக்கு காய்ச்சல் சளி இருக்கிறனால இந்த ஒரு மாத்திரையை மட்டும் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஜோஜோவுக்கு சளி பிடிச்சிருக்கனால வெத்தலை. இது ஏதோ கருப்பு வெத்தலையாம். இதை வந்து நல்லெண்ணெயில் காமிச்சு வாட்டி நெஞ்சில் போட்டால் நெஞ்சு சளி சரியாகுமா. எனக்கும் போடுவாங்களான்னு தெரில. எனக்கு கூட நெஞ்சு சளி தான் இருக்குது. சரி, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கு. நாளைக்கு என்ன வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து இந்த சதை பிடிக்குது. ஆமா சம்டைம்ஸ் வர இந்த சதை வேற பிடிக்குது. அது வரைக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. எனக்கு உடம்பு கடகடன்னு இருக்கு. நான் உள்ளே போகிறேன், காத்தடிக்குது வெளியே. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.